ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IAM அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே @IAM அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நீங்கள் 2 விஷயங்கள், சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை எட்ட முடியும். சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக, உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழியை யோசிக்க கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும். இரண்டாவதாக, நீங்கள் இன்றைய தினம் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் இந்த 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி இது கண்டிப்பாக நடக்கும். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய முதல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் ரம்ஜான் தொடக்க நாளுங்க. இன்றைய தினம் ரம்ஜான் விரதம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுகிறது. அனைவருக்குமே எனது இனிய உளம் கனிந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் 3ஆம் பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. சந்திரன், ராகு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு முழுவதும் இருக்கிறதுனால நீங்கள் முக்கியமான 4 விஷயங்களை கவனித்தே ஆகணுங்க. அது 4 விஷயங்கள் என்னங்கிறது இந்த வீடியோ இடையில சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்து காதலர் அவருடைய வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் மீது சற்று கோபமாக இருக்கலாம். எனவே அவரை நீங்கள் இந்த தினம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நான் இல்லையா அப்படின்னா அமைதியாக இருந்துருது நல்லது நண்பர்களே. செஞ்ச தப்பியை திரும்ப செய்யணும்ன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை தவிர்த்து விடும்படி நல்ல ஒரு சிறப்பான திட்டமிடலை மேற்கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா செஞ்ச தப்பியை திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. தகவல் பரிமாற்றத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. அதனால் அதை தவிர்த்து விட கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எல்லா விதமான டவுட்டும் சம்மந்தப்பட்டவங்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறது நல்ல நண்பர்களே. மாலையில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. இந்த தினம் 4 விஷயங்கள் நீங்கள் கவனிச்சு ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் பேராசையை தவிர்க்கணுங்க. 1000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசை காட்டுவாங்க. அவங்கள நம்பி உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராதுங்கிறதுனால பேராசைப்பட வேண்டாம். இன்னைக்கு உங்கள் பணத்தை வெளியே எடுக்காதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் யாருக்குமே எந்த விதமான ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதும் செய்ய வேண்டாம். இரண்டாவதாக இன்றைய தினம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கனிவாக பேசுங்க, என்ன பேசாமல் இருந்துறது நல்லது. அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிடும் நண்பர்களே. மூன்றாவதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. 1 நிமிட கோபம் பல மணி நேர மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடும், துன்பத்தை ஏற்படுத்திடுங்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். தியானம், யோகா, இறை வழிபாடு போன்றவற்றை செய்யலாம். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக சாப்பிட்றது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. மேலும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் 4ஆவதாக முக்கியமான முடிவுகள் எதையுமே இப்போ எடுக்க வேண்டாம். முக்கியமான செலவுகள் எதுவும்
எதுவும் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக அமைதியாக உங்கள் வேலைகளை பாருங்க. மனிதருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம். அது எந்த தடையும் கிடையாது. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இந்த 4 விஷயமும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக சங்கடமில்லாத ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களுக்கு சனிக்கிழமை சந்திராஷ்டிரம் முடிவடைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்கள் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. கனிவாக பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் இருந்துறது நல்லது. வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மேலும் தகவல் பரிமாற்றத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியதும் ரொம்ப அவசியம் நண்பர்களே. 4 விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 விஷயமும் அனைத்து விதமான ஒரு வாழ்க்கையிலும் உங்களுக்கு பொருந்தும். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை என அனைத்திலுமே, வியாபாரம் என அனைத்திலுமே இது பொருந்தும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் பொதுவாக இந்த 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக மாறும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பான இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே லைட் ப்ளூ கலர் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னிட்டுடைய ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு பண நெருக்கடி அவ்வப்போது ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சமாளிச்சிடுவீங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. கவர்மெண்ட் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாக அமைங்க. நெருக்கடியில் ஏற்பட்டு நீங்கும் நாள் இன்றைய தினங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைக்கி நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரதானமான தேவை. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கவங்க கூட நீங்கள் நிதானம் நடந்துக்க வேண்டியது அவசியம். கோபப்பட்டு எந்த விதமான தவறான ஒரு வார்த்தைகளும் வெளிவிட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களும் சரி, அலுவலக பணிகளும் சரி, நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நிதானமாக செயல்படுங்க. வேகத்தை விட விவேகத்தை இன்றைய தினம் நீங்கள் நம்புங்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் ஜொலிக்க முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைக்கி கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணுங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் இன்றைய தினம் வேண்டாம். நண்பர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் சுற்றி என்ன நடக்கிறதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.